ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். ஒன்றுமில்லாத உங்கள் வீட்டில் பணத்தோடு சேர்த்து 16 செல்வங்களும் சேர வேண்டுமா? இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த உலகில் நமக்கு தேவையான செல்வம் என அனைவரும் நினைப்பது பணம் மட்டும்தாங்க. ஏனென்றால் நம்மால் இந்த உலகத்தில் பணம் இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும். ஆனால் இந்த பணத்துடன் சேர்த்து நாம் வாழ்வதற்கு 16 செல்வங்கள் தேவை. இந்த 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தேவியின் பரிபூரண அருள் நமக்கு வேண்டுங்க. மகாலட்சுமி தேவியின் அருள் நமக்கு வேண்டும் என்றால் சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்க வேண்டுங்க. இந்த சுக்கிர பகவானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்க கஜலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அதனால் பணம் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து எந்த 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக இருக்கின்ற கிரகங்களிலேயே நம் வாழ்க்கையை செழிப்பாக வாழ்வதற்கு உதவும் கிரகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சுக்கிர கிரகம் தாங்க. சுக்கிர பகவானின் பார்வை எவன் ஒருவன் மீது விழுகிறதோ அவன் ஒருவன் நினைத்ததெல்லாம் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்குங்க. அவன் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியில தாங்க முடியும். அதனால சுக்கிர பகவானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 மணி முதல் 7 மணிக்குள்ள கஜலட்சுமி பூஜையை நீங்கள் செய்து விட்டீங்க அப்படின்னா சுக்கிர பகவானின் அருளும் நமக்கு கிடைக்குங்க. அதன் மூலம் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்குங்க. சுக்கிர பகவானின் ஆசையை பெற்றுத்தரும் கஜலட்சுமி பூஜை எவ்வாறு செய்வது என்று முதல்ல நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதற்கு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சு விட்டு உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து உங்கள் வீட்டு வாசலை கூட்டி தெளித்து கோலம் போட்டு உங்கள் பூஜை அறையில் கஜலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்தை வச்சு அந்த திருவுருவ படத்திற்கு கஸ்தூரி மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைத்து அலங்காரம் செய்து நறுமணம் மிக்க மலர்களை நீங்கள் சூடணுங்க. அத்துடன் உங்கள் சௌகரியத்திற்கு ஏற்றவாறு 27, 51, 108 என்ற எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயை வைத்து தான் நம் கஜலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. அப்படி நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. அதுக்கப்புறம் கஜலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைப்பதற்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்ற உலர் பருப்புகளுடன் தேனை கலந்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டுங்க. பின்பு தாயாருக்கு தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யணுங்க. அதுக்கப்புறம் நாம் தாயாருக்கு அர்ச்சனை செய்த ஏலக்காயை எடுத்து அதனுடன் கஸ்தூரி மஞ்சள், சிறிது குங்குமம் மற்றும் பச்சை கற்பூரம் கலந்து நன்கு இடித்து பொடியாக்கிக்கோங்க. இந்த பொடியை உங்கள் வீட்டில் லக்ஷ்மி எங்கெல்லாம் வாசம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நாம் தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைத்த பொருளை உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக பகிர்ந்து கொடுங்கள். எப்படி வார வாரம் நீங்கள் கஜலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து உங்கள் வீட்டில் பொடி வைக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கிடாச்சம் கிடைக்குங்க. சுக்கிரனின் பார்வை இல்லாதவர்களுக்கு கூட சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இப்படி பூஜை செய்து பொடி தயார் செய்யும் போது நாம் பழைய பொடியை எடுத்துவிட்டு புதிதாக அந்த இடத்தில் புதிய பொடியை வைக்கலாங்க. நீங்கள் எடுத்த அந்த பழைய பொடியை உங்கள் வீட்டில் இருக்கும் பூந்தொட்டியில் போட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி விடுங்கள். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க. பணம் மட்டும் இல்லாமல் 16 செல்வங்களும் உங்களை சேர்ந்தடையுங்க. முழு மனசோட முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக கைமேல பலன் கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.